ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரெல்லா செஃப் சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 15 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த வீடியோல டிங்கி ஹீரோ கிட்ட என்ன உனக்கு திடீர்னு ஹீரோயின் மேல ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட உமனை பத்தி நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு வேற கேக்குறான். இதனால ஹீரோவும் யார் உன்னோட உமன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால டிங்கியும் அப்போ நீ திரும்ப என் கூட ஃபைட் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜூனியர் ஷெனும் அங்க வந்து தேர்ட் பிரதர் குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு உற்சாகம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃபைட் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நிறுத்துற மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் கண்டினியூஸா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ டிங்கி அடிச்சு டேபிள் மேல தள்ளி விட்டுறாங்க. இதனால ஹீரோயினும் டிங்கி பாத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால டிங்கியும் உனக்கு காது கேக்குதா, ஹீரோயின் என் பக்கம் தான் இருக்காங்க, அதனாலதான் அவ நான் பார்த்து ஃபைட் பண்ணுன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் செம கடுப்பாகிறாரு. அதனால ஹீரோ டிங்கி அடிக்காம அடி வாங்கிட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயினால அதை பார்க்கவே முடியல. இதனால டிங்கி ஒரு கட்டையை தூக்கி ஹீரோ மேல வீச வரான். அந்த டைம்ல போய் ஹீரோயின் குறுக்கால வந்துடுறாங்க. இதனால அந்த கட்டை ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட பற்றுது. அப்போ ஹீரோவும் என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஷெனும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினை தூக்குறாங்க. அப்ப ஹீரோயின் டிங்கி கிட்ட லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க நினைச்சா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுறீங்க, நினைச்சா நான் வேணும்னு சொல்றீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன ஒரு பொருள் மாதிரி தெரியுதா, நீங்க வேணுங்கும் போது வாங்கிக்கிறக்கும் வேணாம்னா தூக்கி வீசுறக்கும், அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குதுங்கிறதுக்காக தான் நான் வேணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஜூனியர் ஷென் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் ஜூனியர் ஷெனும் சேர்ந்து ஹீரோயினை தூக்கி விடுறாங்க. ஆனா ஹீரோ நீ சந்தோஷமா இருந்தீனா நான் எதுக்காக உன்னை வந்து தொந்தரவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் அங்கிருந்து ரொம்ப சோகமா கிளம்புறாரு. அப்போ ஜூனியர் ஷெனும் ஹீரோயின் கிட்ட சப்போஸ் நீங்க ஹீரோ கூட போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்காங்க. இதனால ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ டிங்கி ஹீரோயின் கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடவறான். ஆனா ஹீரோயின் தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயின் ஜூனியர் ஷென் கிட்ட ரெஸ்டாரண்டே அலங்கோலம் ஆயிடுச்சு, சோ அதெல்லாம் எடுத்து வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்க அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயினுக்காக செஞ்ச போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனால அதை கட்டவே முடியல, அவருக்கு தான் கையில அடிபட்டுருக்குல்ல. அப்போ பிளாக்வின் ஹெடும் அங்க வந்துடுறாரு. என்னாச்சு உன் கையில அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அடியெல்லாம் படல, நான் ஏதாவது வேணும்னு அடிப்பட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிளாக்வின் ஹெடும் என்ன நீ ஒரு ஹீரோன்னு நினைச்சிட்டு நிறைய சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை சேவ் பண்ண வேற போயிருக்க போல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோவும் நான் எந்த விஷயம் பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல, எந்த விஷயம் பண்ணாலும் அது மட்டும் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்வின் ஹெடும் ஹீரோ கிட்ட பரவாயில்லையே, இப்ப போய் நீ அவளை கூட்டிட்டு வரலினா அதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நான் சொன்னதை நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் டிங்கி ஹீரோயினுக்கு ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போறானாமா. எப்பவுமே டேட்டுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இவன் என்னமோ டிஃப்ரெண்டா ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். 3 நாளுக்கு அப்புறம் யாங்கி கோட்ல இந்த விஷயம் நடக்குது, எப்படி ப்ரப்போஸ் பண்றான்னு நானும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் கடுப்பாயிடுறாரு. ஆனா ஹீரோவும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கும் ஞாபகம் வருது, அன்னைக்கு ஹீரோயின் ஹீரோவை கடுப்பேத்துறதுக்காக டிங்கி கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணணும், நிறைய கேக் வச்சு டைமண்ட் ரிங் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பிளாக்வின் ஹெட் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கவனிக்காம ஹீரோ பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஹீரோவும் பிளாக்வின் ஹெட் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடும் எனக்கு தெரியுது நீ ரொம்ப சோகமா இருக்கேன்னு, ஆனாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த உடன் பீசஸை வச்சுட்டு விளையாடிட்டே இருக்காம போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். 3 நாள் கழிச்சு டிங்கி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்கள ஜெலஸ் ஆக்குன மாதிரியும் ஆச்சு, ரெப்புடேஷனும் திரும்ப கிடைச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நான் கண்டிப்பா டிங்கிய ஹீரோயினை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிளாக்வின் ஹெடும் சரி என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதுல, எதுக்காக இந்த உடன் பீசஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நான் ஒன்னும் விளையாடிட்டு இருக்கல, இது ஃபிளையிங் கேரியேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடும் கேரியேஜ் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஃபிளையிங் கேரியேஜ், அப்ப இது என்ன பறக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இது பறக்காது, ஆனாலும் நான் இதை ஹீரோயினுக்காக செஞ்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா இதை நான் ஒரு நாள் பறக்க வைப்பேன், அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இது என்னோட லவ் டோக்கனா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடோ நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி லூசு மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஏதோ சத்தம் கேக்குது. இதனால பிளாக்வின் ஹெடோ யாரது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜென்சு தான். ஜென்சு ஹீரோ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி லூசு தரமா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா, எதுவுமே உருப்படியா பேச மாட்டீங்களா, சப்போஸ் நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பா இந்நேரம் ஹீரோயினை திரும்ப கூட்டிட்டு வந்து கல்யாணமே பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிளாக்வின் ஹெடும் இத்தனோடு இருந்துட்டு என்ன நீ இவ்வளோ வாய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஜென்சுவும் ஆமா
நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கறதுக்கு ஏதாவது உருப்படியா வேலை பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறான். இதனால பிளாக்வின் ஹெடும் ஹீரோ கிட்ட பாரு, அவன் குட்டி பையன், அவனுக்கு கூட புரியுது, ஆனா உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஜென்சு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சுவை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஜென்சுவும் வா வா முடிஞ்ச என்ன வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். பிளாக்வின் ஹெடும் அதே இடத்துல நின்றுட்டு, உங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் என்ன கவலைப்பட வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. செகண்ட் பிரதர் பிளாக்வின் ஹெட் கிட்ட வந்து, சான்ஜியாங் சொசைட்டில இருந்து நம்ம கிட்ட இருந்து சில்வரும் கோல்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா அவங்க இன்னும் நம்மளுக்கு ரிட்டர்னே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிளாக்வின் ஹெடும், நீ ஒன்னும் கவலைப்படாத, ஹீரோயினும் டிங்கியும் அங்க போய் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஃபுல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால செகண்ட் பிரதரும், எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க 2 பேரும் சரியான மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பிளாக்வின் ஹெடும் செகண்ட் பிரதர் கிட்ட, பரவாயில்லையே உன் மூளை கொஞ்சம் வளர்ந்துருச்சு போல, உனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் பிரதர் பிளாக்வின் ஹெட் கிட்ட, நீங்க எப்படி சொல்றீங்க, கண்டிப்பா 3 நாள் கழிச்சு ஹீரோ ஏதாச்சும் பண்ணுவாருன்னு அப்படின்னு கேக்குறாங்க. பிளாக்வின் ஹெடும், நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க மத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்க கண்டிப்பா நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் பிரதர் கிட்ட 3 நாள் கழிச்சுதான் இந்த பிளானை நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. டிங்கியும் அடுத்த நாள் பெரிய கேக்கெல்லாம் செஞ்சுட்டு ஹீரோயின்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ டிங்கியோட அசிஸ்டண்டும், பரவாயில்லையே நீங்க இவ்வளோ சின்சியர் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டிங்கியும், இது அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் கிடையாது, அவளோட மேரேஜ் ப்ரப்போசல், அவ கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவா, அது மட்டும் இல்லாம இந்த செலிப்ரேஷனை நம்ம பெருசா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டிங்கியும் அவனோட அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு போறத பார்த்துட்டு, ஜூனியர்ஷன் என்னது இவன் என்னோட மாஸ்டர் ஆக போறானா, கண்டிப்பா நான் இதுக்கு விட மாட்டேன், சப்போஸ் அப்படி ஆனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜென்சுவும் அங்க வந்துடுறான். ஜூனியர்ஷனை தலையில கொட்டிடுறான். ஜூனியர்ஷனும், யார் நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜென்சுவும், உனக்கு நான் யாருன்னு தெரியணுமா, நான் தான் பாய் ஜென்சும், உனக்கு அது கூட தெரியாதா, அப்போ போய் ஃபர்ஸ்ட் ஜியாச்சுனியோவை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜூனியர்ஷனும், இத்தனோடு இருந்துட்டு நீ என்ன தேர்ட் பிரதரை பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் பாய் ஜென்சுன்னு சொன்னேன், இந்த பிளாக்வின்ல பாய்ங்கிற பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஜூனியர்ஷனும், அப்ப நீ பிளாக்வின் ஹெடோட பையனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஜென்சோ, இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ஹீரோயின் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஹீரோவை ஃபர்ஸ்ட் இங்க கூட்டிட்டு வா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜூனியர்ஷனும், சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் சீக்கிரமா ஹீரோவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜென்சுவும் ஹனி கிட்ட ஒரு ரோஸோட ஸ்மெல்ல கொடுத்து, போ அந்த டிங்கியோட வண்டியில இருக்க எல்லா ரோசஸையும் நீ கடிச்சு துப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அந்த சிவர் ட்ரேடும் அதே மாதிரி பண்ணிடுது. டிங்கியும் ஹீரோயினை பார்க்க போயிட்டு அங்க ரொம்ப ஷிவரிங்கா நின்றுட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, நான் இன்னைக்கு அழகா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா டிங்கியோட அசிஸ்டன்ட், நல்லா தான் இருக்கீங்க, ஆனா ஏன் இவ்வளவு நடுங்குறீங்க, உங்களுக்கு என்ன கோல்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா டிங்கி, இல்ல நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டிங்கியோட அசிஸ்டன்டும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எடுக்கிறான். ஆனா அது பார்த்தா எல்லா ஃபிளாஸும் கீழே விழுந்துருது. என்னது, உனக்கு நான் பொக்கே வாங்கிட்டு வர சொன்னா இங்க வெறும் காம்பு மட்டும்தான் இருக்குது, பூவெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டிங்கியோட அசிஸ்டன்ட்டை செமையா திட்டுறான். அது மட்டும் இல்லாம இது என்னோட மேரேஜ் ப்ரப்போசல், நீ எப்படி இவ்வளோ அட்டென்ஷனே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜென்சுவும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இதனால டிங்கியோட அசிஸ்டன்ட்டும், சரி சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் உங்களுக்கு புது பொக்கே வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டிங்கி, இதுக்கு மேல நான் ஒன்னும் நம்புறதா இல்ல, ஒழுங்கு மரியாதையா என்னோட கேக்க பத்திரமா பாத்துக்கோ, சப்போஸ் அதுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நானே போய் ஒரு நல்ல பொக்கேவே வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் ஒழுங்கா இங்கே நின்றுட்டு இருக்கணும், புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத ஜென்சுவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா டிங்கியோட அசிஸ்டன்ட்க்கு அந்த கேக்க பார்த்தோன்னா, ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கே, எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியாவது ஒரு லைட்டாவது தொட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம லைட்டா தொட்டு கிரீமை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு ஜென்சு டிங்கியோட அசிஸ்டன்ட் காலை பிடிச்சிட்டு, அங்கிள் என் அம்மா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இங்க ரொம்ப நேரமா சுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுக ஆரம்பிச்சிடறான். இதனால அங்க கூட்டமே கூடிருது. இதனால டிங்கியோட அசிஸ்டன்ட்க்கும் என்னடா பண்றது, இந்த கேக்க விட பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி வா, நான் அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், உங்க அம்மா எங்க தொலைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜென்சுவோ, அதோ அங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இதனால அந்த டிங்கியோட அசிஸ்டன்ட்டும், சரி சரி வா, நான் உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேட்டருக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் நின்னுட்டு டிங்கியோட அசிஸ்டன்ட்டும், என்ன இங்க உங்க அம்மா இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜென்சு டிங்கியோட அசிஸ்டன்ட்டையே பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அதோ அங்க பாருங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதனால டிங்கியோட அசிஸ்டன்ட்டும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஜென்சு டிங்கியோட அசிஸ்டன்ட்டை கட்டையால அடிச்சிடறான். இதனால அவனும், எதுக்காக நீ இப்ப என்ன கட்டையால அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா டக்குன்னு ஜென்சு திரும்ப அடிச்சிடறான். இதனால டிங்கியோட அசிஸ்டன்ட்டும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஆனா ஜென்சு அந்த குச்சியை வச்சுக்கிட்டு, அப்படிதான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்.
ஜென்சுவும் 4 சர்வரை கூட்டிட்டு போய் ஹீரோயின் முன்னாடி நின்னுக்கிறான். இதனால ஹீரோயினும் யார் நீ, எதுக்காக வந்து இப்படி நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஜென்சுவும் நகர்ந்து அங்க இருக்க கேக்க காமிக்கிறான். அப்போ அதுல ஹீரோவோட பேர் எழுதி இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஓ இது ஈக்காகவா, அப்புறம் எதுக்காக எங்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. இதனால ஜென்சுவும் ஓடி போய் காட் மதர் ப்ளீஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் யார் உனக்கு காட் மதர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜென்சுவும் ஹீரோ எனக்கு காட் ஃபாதர், சோ நீங்க எனக்கு காட் மதர் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினும் ஓ அவரு ஒரு பையனை வேற தத்தெடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜென்சு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி போயிட்டே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஹீரோக்கு ஈய தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவரு அவளுக்காக தான் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, நினைச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரான். திடீர்னு டிவோர்ஸ் கொடுத்துருவாராம். அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, போய் நீ அவர்கிட்ட சொல்லு, அவர் ரொம்ப ஷேம்லெஸ், அவர் ரொம்ப கெட்டவர், நீ என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜென்சும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, லார்ட் வே கிட்ட உங்க தங்கச்சிங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்கிற விஷயத்த டிங்கி தான் சொன்னான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ஹீரோ தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறான். இதனால ஹீரோயினும் நிஜமாலுமா, அப்படி சப்போஸ் ஹீரோ பண்ணியிருந்தாலுமே அவர் அந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, போய் அவர்கிட்டயே சொல்லு, எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. அப்போ ஜென்சு ஹீரோ கிட்ட எப்படியோ நான் இவ்வளோ நேரம் சமாளிச்சுட்டேன், என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா ஹீரோயின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சுவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் நகருங்க ஃபர்ஸ்ட் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன நீங்க ஈய தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணீங்க, அப்புறம் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நான் மேரேஜ் ப்ரப்போசல் தான் பண்ணணும், ஆனா அது கிடையாது இன்னொருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன தூக்குறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா, ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை கேட்கற மாதிரி இல்ல, ஹீரோ படுக்க சிரிச்சுட்டு ஹீரோயினை தூக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காங்க. இதனால ஹீரோயினும் ஐயோ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் உங்க ஆன்ஷியன் டைம்ஸ்ல தான் பொண்ணுங்க பசங்களை தொடக்கூடாதுல்ல, அது மட்டும் இல்லாம பசங்களும் பொண்ணுங்களை தொடக்கூடாதுன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க, அப்புறம் இதுக்காக என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவா அவங்களை கூட்டிட்டு போய் அந்த ஃபிளையிங் கேரியேஜ்குள்ள ஏத்தி விடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த பகல் நேரத்துல என்னை எதுக்காக இப்படி தூக்கிட்டு வந்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் இது என்னன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினும் ஓ இது அந்த கேரியேஜ் தானே, ஆனா இதனாலதான் பறக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அத ஏதோ ரெகுலேட்டர் மாதிரி மாத்துறாரு. உடனே அதுவும் பறக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயினும் என்ன இது பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க எல்லாம் ஏதோ பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆஹா பிடிச்சிருக்கு, இதுல ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுல, இது ஹாட் ஏர் பலூன், நீங்க அதுல கொஞ்சம் உட்டன் பீசஸையும் சேர்த்திருக்கீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சைல்டிஷா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அப்போ என்ன ஒரு குழந்தை மாதிரி நீ ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்க தேவையில்லாம எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ என்னோட டிவோர்ஸ் லெட்டரை நீயும் அக்செப்ட் பண்ணிக்கல, உன்னோட டிவோர்ஸ் லெட்டரை நானும் அக்செப்ட் பண்ணிக்கல, அப்புறம் எப்படி நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சிரிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் சரி சரி உன்னோட டிவோர்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹிச்சா கடுப்பாகிறாங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அப்புறம் எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன இப்ப நான் லார்ட் பையோட மகள் மாதிரி இருக்கேன், அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு பர்சனல் இஷ்யூக்காக பிளாக் விண்டுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிருச்சு, ஆனாலும் இது ரொம்ப நாளுக்கு நீடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என்னால அதை தாங்கிக்கவே முடியல, எனக்கு எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினும் நீங்க என்ன எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு கதை சொன்னல, அந்த கதையில லீடிங் மேனோ லீடிங் உமனோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேலை தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோயினும் ஆனா அந்த லீடிங் மேன் எப்ப பார்த்தாலும் ஸ்னோ கேக்ஸை வேற ஒரு பொண்ணுக்கே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை மீன் பண்ணி சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட
உங்களுக்கு ஐ லவ் யூனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட நீ எப்பவுமே என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, ஏன்னா ஆல்ரெடி லார்ட்வே எனக்கும் டிங்கிக்கும் கல்யாணம்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க எப்படியா இதை தடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நீ யாருக்கு மேட்ச்னு யாரோ சொன்னா அதெல்லாம் என்னால நம்ப முடியாது, உன்னோட ரிங்கை நான் தானே சரி பண்ணி கொடுத்தேன், சோ நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம நீ எப்பவுமே என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுக்காக நீ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக என்ன கடுப்பேத்தணுங்கிறக்காக டிங்கியை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ திடீர்னு அங்க பாரு ரெயின்போ அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் விண்டோன்னு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. ஆனா டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண போயிடுறாங்க. அங்க ரோட்ல நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கவங்களும் அங்க பாருங்க அவங்க கிஸ் பண்ண போறாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷோ பாக்குற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிங்கியோட பிரதர்ஸ் எல்லாருமே சால்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க கூட தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல செகண்ட் பிரதர் வந்து அந்த சால்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. திடீர்னு அந்த கேரியேஜ் கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுது. டக்குன்னு ஹீரோயினும் ஐயோ நம்ம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஷை ஆகிடுறாங்க. அப்பதான் கீழே பாக்குறாங்க, ஐயோ அவங்க பாருங்க எத்தனை பேரு நம்மள பாத்துட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் உனக்குதான் இந்த மாதிரி பெருசா பண்றது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிங்கியோட நான் கண்டிப்பா காம்படிஷனா இருந்தே ஆவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் சரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சரி நம்ம டைட்டானிக் மாதிரி போஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன ரோஸ்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் என்ன ரோஸா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க எப்பவுமே என் கூடயே இருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கியோட பிரதர்ஸும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம சால்ட்டை எடுத்து வைப்போம் அப்படின்னு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா அவங்க சால்ட்டையே காணோம். டிங்கியும் நம்ம அசிஸ்டன்ட் எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு வந்துருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க அங்க அந்த கேக்கும் இருக்கு. கேக்கை இங்க வச்சுட்டு அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க அங்க இன்னொரு லெட்டர் இருக்கு. அதுல பார்த்தா அந்த கேக் எல்லாமே ஹீரோ தான் கொடுத்த மாதிரி எழுதி இருக்கு. இதனால அவன் செம டென்ஷன் ஆயிடுறான். அடப்பாவி பண்ணதெல்லாம் நானு, கிரெடிட் மட்டும் உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்க தான் போனா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை தேடிட்டு வெளில போறான். அங்க பார்த்தா எல்லாரும் மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால டிங்கியும் என்னாச்சு மேல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவன் இன்னும் எச்சா டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோவை இதுக்கு மேல உன்னை உயிரோடையே விட மாட்டேன், உன்னை எப்படியாவது வந்து நான் பீட் பண்றேன் பாரு, என்னோட கைட்டு எடுத்துட்டு வர இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ அவனோட பிரதர்ஸ் எல்லாம் அங்க வராங்க. டிங்கி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிங்கியும் இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பிரதர்ஸும் நம்ம சால்ட் எல்லாமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால டிங்கியும் செம டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இதெல்லாம் நீங்க பண்ணதுனால உங்களை மன்னிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஆனாலும் நீங்க போய் இனிமேல ஈய பார்க்கவே கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதுக்கும் ஈக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, ஏன்னா ஈ கூட எனக்கு வேற விஷயங்கள் இருக்கிறது உனக்கே தெரியும், அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயமே மறைக்கல, ஏன்னா நான் ஸ்பையா வேலை பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயமே உனக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் ஈயும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நீ இந்த விஷயத்துல அவளை இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், சோ நம்ம 2 பேரும் எதையும் நம்ம மறைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்னதான் நான் ஸ்பையா இருந்தாலும் என்னோட ரியல் நேமே சியா சுனியூ தான், அது மட்டும் இல்லாம நான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள டிங்கி அங்க வந்து ஹீரோவா அடிச்சிடுறாங்க. இதனால ஹீரோயினும் டிங்கி கிட்ட உனக்கு என்னதான் ஆச்சு, இப்ப எதுக்காக நீ ஹீரோவா அடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா டிங்கி அவன் உண்மையா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரல, அது மட்டும் இல்லாம நான் உனக்காக வச்சிருந்த ப்ரப்போசலை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாம என்னோட சால்ட் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான், இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் இவன் நடத்தி அந்த டைம்ல அவன் நான் என்னோட சால்ட் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நிஜமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதனால டிங்கியும் நீ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நிஜமாலுமே எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட யார் உங்ககிட்ட இந்த ஃபிளையிங் கேரியேஜ் எடுத்துட்டு வந்து இப்ப என்ன சமாதானப்படுத்த சொன்னாங்க, பிளாக்வின் ஹெட் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நிஜமாலுமே உங்ககிட்ட நான் சின்சியரா இருக்க தான் ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாம பிளாக்வின் ஹெட் எனக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் செம கடுப்பாகிடுறாங்க. நிஜமா அவர் உங்களுக்கு ஒன்றும் ஐடியா கொடுக்கல, அவரு இந்த சால்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு என்ன ட்ரிக்கா வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட சின்சியரா இருக்கீங்கன்னு நான் தப்பா நினைச்சேன்,
நினச்சிட்டேன். இன்னுமே நீங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அதுதானே உங்கள் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. ஆனால் ஹீரோ நிஜமாலுமே நானும் உங்ககிட்ட சின்சியராக தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியாக எனக்காக வெயிட் பண்ணு, நான் இந்த விஷயத்த கிளியராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் நீங்கள் பேசுகிற எதையுமே நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால் ஹீரோவும் செம கடுப்பாகி அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் செம கோவமா டிங்கியோட பேலஸ் கிட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டிங்கியும் நீங்கள் ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு நான் அடுத்த டைம் அழகான மேரேஜ் ப்ரப்போசல் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு இருக்காங்க. இதனால டிங்கியும் நீ கோவமா இருக்கேன்னு எனக்கும் தெரியுது, நானும் கோவமா தான் இருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டிங்கியும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்க, அன்னைக்கு நான் ஹீரோவை ஜெலஸாக்கறக்கு வேண்டிதான் மேரேஜ் ப்ரப்போசலை பத்தியே பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால டிங்கியும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அப்போ நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிங்கி சரி அப்ப நீ என்னை இன்னுமே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா டிங்கி நான் நிஜமாவே ரொம்ப கிரேசி ஆயிட்டேன், என்னால நீ எல்லாமே இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு எதனால ஹீரோவை பிடிக்குது? ஹீரோ பாரு மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வளைஞ்சிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை, நான் கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை தேடியும் போக மாட்டேன், நான் கண்டிப்பா உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் நீ எதுக்காக இந்த மாதிரி லூஸ் தனமா பேசிட்டு இருக்க, எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா டிங்கி உனக்கு எதனால அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கான், ஆனால் நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட என் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வேணும் உனக்காக திரும்ப அந்த ஃப்ளையிங் கேரியேஜை கூட செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னும் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் எனக்கும் தெரியல ஹீரோவை எனக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னு, ஆனாலும் எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே கிரேசி கிடையாது, அவர் ரொம்ப அழகா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ நிறைய டைம் என்கிட்ட போய் கூட சொல்லியிருக்காரு, ஆனாலும் அவரை விட்டுட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஒரு நாள் ஹீரோ அவர் கூட இருந்தா எனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு கிளம்ப சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரிஞ்சு கூட என்னால அவரை விட்டுட்டு போகவே முடியல. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. அதனால என்னதான் அவர் என்கிட்ட போய் சொன்னாலும் மற்றவங்க கூட க்ளோஸா இருந்தாலும் அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால டிங்கி இன்னும் செமையா கடுப்பாயிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எதுக்காக அவனை பிடிக்குது, அவன் கொஞ்சம் கூட நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வேணாம் இதுக்கு மேல எதுவும் பேசாத, சரி நான் ஃபர்ஸ்ட் யாங்கி கோட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிங்கி நீ என்ன திரும்ப அவனை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா ஹீரோயின் நான் யாங்கி கோட்டுக்கு தானே போறேன்னு சொன்னேன், அங்க போய் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஹீரோவை பார்க்க போறேன்னு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிங்கி செம கடுப்பாகி நீ போய் எங்கேயுமே போக கூடாது, அது மட்டும் இல்லாம என்னோட பேலஸை விட்டு நீ ஒரு ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கூட்டிட்டு போய் லாக்கப்ல போடுங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிளாத்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க, ஆனா அவங்க இங்கிருந்து எங்கேயுமே வெளில போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் நீ என்ன லூஸ் ஐடியா எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. டிங்கியும் அங்கேயே நின்னுட்டு கத்திட்டே இருக்கான். ஹீரோவும் ரொம்ப கோவமா பிளாக்வின் ஹெட் கிட்ட போய் நீங்க தான் டிங்கி கிட்ட இருக்க சால்ட் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோ என்ன நானும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க சமயத்துல டிங்கி எங்கன்னு எங்களை தேடுவான், அந்த டைம்ல நீங்க அந்த சால்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடும் பரவாயில்லையே எல்லா விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோவும் நான் ஹீரோயின் கூட சேரணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிளான் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிளாக்வின் ஹெடும் நான் எப்படி உனக்கு லவ் ஃபீலிங்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்னு நீ நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நான் மட்டும் இந்த சால்ட் விஷயத்தை எடுக்காம இருந்திருந்தேன்னா அதுக்கப்புறமா நம்மளால என்னைக்குமே ஹாப்பியா இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் நீங்க இந்த நிஜமாலுமே பிளாக்வின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய இன்கம் வரணும்னு பண்ணீங்களா இல்ல உங்களுக்காக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால பிளாக்வின் ஹெடும் ஓ நீ என்னை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய எய்ம்ஸ் இருக்கு, நீ ரொம்ப டேலண்டட் பர்சனும் கூட, தேவையில்லாம ஒரு பொண்ணுனால நீ எல்லா விஷயத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சால்ட்டை லாஸ் பண்ணது டிங்கிக்கு மட்டும் ஒரு லெசன் கிடையாது, உனக்கும் தான், நல்லா புரிஞ்சுக்கோ. சப்போஸ் நீ ஒரு பொண்ணை தேடி போயிட்டு இருந்தீனா நீ உன் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிளாக்வின் ஹெடும் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோவும் ஜென்ஜுவும் மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜென்ஜு அங்க இருக்க ஒரு செயின் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட இந்தாங்க இதை கொண்டு போய் காட் மதருக்கு கொடுங்க, அப்ப அவங்க சமாதானம் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் வேணாம், நீ ஃபர்ஸ்ட் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜென்ஜு நீங்க
நீங்க எதுக்காக அவங்க மூஞ்சி இவ்வளவு சோகமா வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. டிங்கி தான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அந்த சால்ட் லைசன்ஸை விட்டுட்டான். இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹீரோயின் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க மறுபடியும் சமாதானம் ஆகலினா நான் வேணா டிங்கிய என்னோட ஹனியை வச்சு கடிக்க சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா டிங்கியோட ப்ராப்ளமே நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ ஜென்சு கிட்ட உனக்கு தெரியுமா தெரியாதா, சிவெட் ரெட் ரொம்ப ஆபத்தானது, சப்போஸ் அது யாராவது கடிச்சதுன்னா அவங்க இறந்துற நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜென்சோ, ஏன் காட்ஃபாதர் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியுமா என்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் அதை வச்சுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ, உன்னோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்தா யாராவது உங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ணுவாங்களா? அது மட்டும் இல்லாம நீ தான் ஓவரா சேட்டை பண்ற. சரி, சப்போஸ் உங்ககிட்ட யாராவது வந்து உண்மையா சொல்லு, தொந்தரவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜென்சுவும், கிராண்ட்பா நீங்க தான் என்னை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றான். இதனால ஹீரோவும் சரி சரி ரொம்ப நடிக்காத, ஃபர்ஸ்ட் அந்த சிவட் ஷர்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் டார்கெட் பின் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அதை ஜென்சுவும் வாங்கிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும், யாராவது ஒன்று தொந்தரவு பண்ணும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜென்சுவும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா சிவட் ஷர்ட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஜென்சுவும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, சிவட் ரெட் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கான். ஹீரோவும் சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜென்சுவும் அந்த கடைக்கு போகிறான். அங்கே இருக்க கடைக்காரரு, குட்டி பையன் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜென்சுவும் எனக்கு ஸ்ட்ராபெரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் எங்கே இவன் போனவனையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜென்சுன்னு தேடுறாங்க. ஆனால் அந்த கடைக்காரரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. நாங்க ஜென்சுவையே காணோம். ஜென்சு டிங்கி வர இடத்துல போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இதனால டிங்கியும் குட்டி பையன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜென்சுவும் என் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறான். சரி சரி வா, நான் போய் உன் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கியும் கூப்பிடுறான். ஆனா அதுக்குள்ள ஜென்சு சிவட் ரெட்டை எடுத்து விட்டுறான். ஆனா டிங்கி அதை கரெக்டா பிடிச்சிடறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஜென்சுவும் அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அது என்னோடது தான், கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி இது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி டிங்கியும் கேக்குறான். அதுக்கு ஜென்சு இது என்னோட பெட் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க இதை இவ்வளவு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாவே இறந்துரும், ப்ளீஸ் அதை விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா டிங்கி, நீ என்ன எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது சிவட் ட்ராட்னு எனக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இது யாராவது கடிச்சதுன்னா அவங்க சீக்கிரமாவே செத்துருவாங்க. நீ என்ன கொல்ற அளவுக்கு போயிட்டியா? அது மட்டும் இல்லாம இந்த சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவட் ரைட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். ஆனா டிங்கி அதை கொடுக்குற மாதிரியே தெரியல. இதனால ஹீரோ கொடுத்த பின்ன அந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறான். ஆனாலும் டிங்கி அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். ஜென்சு கிட்ட உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக என்ன இப்படி கொல்ல ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜென்சுவும், ஆமா நான் உங்களை அப்படிதான் கொல்ல ட்ரை பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்கிட்ட கூட வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிங்கி, நீ யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா இன்னைக்கு உன்னை கொல்லாம விட போறதில்ல, அது மட்டும் இல்லாம என்ன இந்த வயசுலயே நீ ஃபைட்டிங் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜென்சுவும் செம கடுப்பாகி, ஃபர்ஸ்ட் உன்னைத்தான் கொல்லணும், ஏன்னா நீ தான் கேட்டவன், என் அப்பா கிட்ட இருந்து சால்ட் லைசன்ஸும் வாங்கிட்டான், அது மட்டும் இல்லாம என் காட் ஃபாதர் கிட்ட இருந்து அவங்களோட ஒய்ஃபையும் நீ உங்ககிட்ட கொண்டு வர எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப நீ என்ன பிளாக்மேன் ஹெடோட பையனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஜென்சுவும், இப்ப தெரியுதா நான் யாரோட பையன்னு, ஃபர்ஸ்ட் என்ன விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிங்கி, நீ யாரோட பையனா இருந்தாலும் இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு, அது மட்டும் இல்லாம பிளாக்மேன் ஹெட் மாதிரியே தான் நீயும் இருக்க, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பிளாக்மேன் ஹெட பார்க்க வராரு. அப்ப அங்க செகண்ட் பிரதர், ஃபோர்த் பிரதர்னு எல்லாருமே இருக்கிறாங்க. ஹீரோவும் பிளாக்மேன் ஹெட் கிட்ட ஜென்சுவை காணோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா செகண்ட் பிரதர், நீ என்ன நீ மட்டும் கரெக்டா வந்துட்ட, ஆனா ஜென்சுவை காணோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு லெட்டரையும் கொடுக்குறாங்க. அப்போ பிளாக்மேன் ஹெட் ஹீரோ கிட்ட, டிங்கி தான் ஜென்சுவை கடத்திட்டு போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் 3000 டேல்ஸ் ஆஃப் கோல்ட கேட்டிருக்கான், அவன் இப்ப கடைசியா நடந்த விஷயத்த பத்தி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான் போல, அது மட்டும் இல்லாம ஜென்சுவை வச்சு அந்த கோல்ட திரும்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கிடலான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செகண்ட் பிரதர் ஹீரோ கிட்ட, எப்படி நீ தான் தேர்ட் பிரதர் ஆச்சே, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப கேரிங்காவும் ரொம்ப தந்திரமாவும் எப்பவுமே ஃபைட்டிங் டெண்டன்சியோட தானே இருப்ப, எப்படி இந்த டைம் மட்டும் நீ ரொம்ப அசால்ட்டா இருந்த, நீ என்ன பிளாக்மேன் ஹெட் கிட்டயே ரிவெஞ்ச் எடுக்கலான் இருக்கியா, உன்னோட ஒய்ஃப் உன்னை விட்டு போனதுக்கு பிளாக்மேன் ஹெட் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தானே நீ பிளாக்மேன் ஹெட் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிளாக்மேன் ஹெடோ, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஆய முடுங்க, இது என் பையனோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிஃப்த் பிரதரும் அங்கே வந்துடுறாரு. நானும் நிறைய பேரை அனுப்பி நானும் சிட்டிக்குள்ள போய் தேட சொன்னேன், ஆனால் அங்கே எங்கேயுமே அவங்கள காணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிளாக்மேன் ஹெட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது, இது என் பையனோட விஷயம், அதனால
ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் போய் கோல்டை ரெடி பண்ணுங்க, எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் செகண்ட் பிரதர் இல்லை, நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளாக்வின் ஹெடு, எனக்கு இப்போதைக்கு என் பையன் தான் முக்கியம், போய் ஃபஸ்ட்டு கோல்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கொடுத்ததுக்கப்புறமா நானே போய் டிங்கியை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஜூனியர் ஷெனும் ஜென்சோ ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிருக்கானான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜூனியர் ஷென், பிளாக்வின் ஹெட் தான் இந்த விஷயத்தில் உங்களை தலையிட வேணாம்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ட்ரபிள் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, நான் தானே அவனை தொலைச்சேன், நானே அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு சொல்லி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனால் ஜூனியர் ஷென், நம்ம ஏன் இதை பற்றி ஹீரோயின் கிட்ட கேட்கக்கூடாது, ஏன்னா ஹீரோயினும் டிங்கி கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பாட்டுக்கு ஜென்சு அந்த மார்க் ஸ்ட்ராபெரிஸை வாங்க போன கடைக்குள்ளே போகிறாங்க. அப்போது அங்கே இன்னொரு கதவு இருக்கு. அப்போ ஜூனியர் ஷென் கிட்ட, நான் அன்னைக்கு வந்தப்போ இந்த கதவு ஓப்பன்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது வழியா போறாங்க. அங்க நிறைய ஸ்ட்ராபெரிஸ் சதறி கிடக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒன்று எடுக்கிறாரு. ஜூனியர் ஷெனும் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு ஜென்சு நான் ஸ்ட்ராபெரிஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவும் ஜூனியர் ஷென் கிட்ட, இந்த க்ளூஸ் தான் ஜென்சு நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.